வணக்கம் நண்பர்களே, உங்களை இந்த வீடியோ மூலமாய் பார்ப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை genreviews.online. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை genreviews.online. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை genreviews.online. தேங்க்யூ. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நெல்லிக்காய் ஜூஸ் செய்வது எப்படி. நெல்லிக்காய் ஜூஸ் பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இதனுடைய பயன்கள் பிரயோஜனங்கள் என்ன என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கி நெல்லிக்காய் ஜூஸை பற்றி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த நெல்லிக்காய் ஜூஸ் செய்ய தேவையான பொருள் ஒன்றுமில்லை, 3 நெல்லிக்காய் எடுத்துருக்குறோம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை. இந்த 3 காரியம் போதுமானது. 3 எடுத்து நீங்கள் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் நீங்கள் போட்டு அதில் நல்ல தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்ல ஜூஸியாக தண்ணியாக வர அளவுக்கு நல்லா நீங்கள் சுத்தம் மிக்ஸியில் அரைச்சி நீங்கள் ஜூஸை எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றுவீங்க. ஊற்றிட்டு நீங்கள் கப்பில் மாற்றிட்டு நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் 11 மணிக்கு மேலே குடிக்கலாம். இந்த நெல்லிக்காய் ஜூஸோடைய பயன்கள் என்னென்னு பார்த்தோம்னா, இது உடல் பருமனை குறைக்க ரொம்ப பயன்படுது. அது மாத்திரமில்ல, தொப்பை உள்ளவங்களுக்கு தொப்பை சீக்கிரம் குறையணும், கொழுப்பு சீக்கிரமாக கரையணும்னா இந்த நெல்லிக்காய் ஜூஸை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. அது இல்லாமல் கல்லீரல் கணையத்தில் சேர்கிற கொழுப்பை கொலஸ்ட்ராலை குறைக்க இந்த நெல்லிக்காய் ஜூஸ் பயன்படுகிறது. அது மாத்திரமில்ல, செரிமானத்தை ஒழுங்குபடுத்துது, குடல் செயல்பாட்டை மேம்படுத்துது, மலச்சிக்கலை எதிர்த்து போராடுது. அது இல்லாமல் நிறைய பேர் சுகர் எல்லாம் கஷ்டப்படுவாங்க, இந்த சுகரில் உள்ள சர்க்கரை அளவு கட்டுப்படுத்துது. 100 கிராம் நெல்லிக்காயில் 600 மில்லி விட்டமின் சி இருக்குது. ஸோ நெல்லிக்காய் ஜூஸை பயன்படுத்துங்க, உங்கள் லைஃப் நல்லதாக இருக்கும். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை genreviews.online. This video sponsored by